ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் பிரச்சனையே இருக்காதா அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு. இல்லையோ, உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, எப்பவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருக்கும் லைஃப்பில் பிரச்சனை இருக்கும். ஆனால் அதுக்காக மூஞ்சை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தாலோ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாலோ பிரச்சனையெல்லாம் மாறி போயிடுமா? மாறாது இல்லையா? அதோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும் என்ன தேவை? நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் சிரிக்கிறது நம்மளால தான் முடியும். இன்னொருத்தரை வச்சுலாம் நம்ம சிரிக்க முடியாது. இவன் இது செஞ்சாதான் நான் சிரிப்பேன் அப்படின்னோ, அவர் அதை கொடுத்தாதான் நான் சந்தோஷமாகவே இருப்பேன் அப்படின்னோ நினச்சா நம்ம தான் முட்டாள். நம்ம சந்தோஷமும் நம்மளோட புன்னகையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லையா? அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. எதை செஞ்சால் அடுத்தவங்களை தொந்தரவு செய்யாமல் எண்ணத்தை எல்லாம் செஞ்சா நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா பாட்டு பாடுங்க. அது எல்லாம் சிரிப்பாங்க. சிரிச்சா சிரிச்சுட்டு போறாங்க. யாரோ சிரிச்சா நீங்க ஏன் கவலைப்பட பண்ணுவீங்க? சிரிக்கிறவங்க உங்களுக்கு சோறு போடுறாங்களா? இல்லையே. நான் என் வீட்டுக்குள்ள எல்லா நேரமும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் என் குரல் எப்படி மோசமாக இருக்கும்னு. நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது என்னையே ஹாப்பியாக வச்சுக்குது, என்னைய உற்சாகமாக வச்சுக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருமே யோசிங்க. முதல்ல துக்க முகமாக இருக்கிறத மறந்துட்டு என்ன செஞ்சால் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வெளியே போய் நடக்கணும்னு நினச்சா போய் நடங்க. நான் வாக்கிங் போக ஆரம்பிச்ச புதுசில் என்கிட்ட கேட்டாங்க, என்ன தனியாக நடக்கிறீங்கன்னு. வாக்கிங் போகிறதுக்கு தனியாக போனால் என்ன தப்பு? இவ்வளவு பேர் போகிறாங்கல்ல, எனக்கு என்ன பிரச்சனை? இல்லை கூட யாராவது துணைக்கு. எதுக்கு துணைக்கு வேணும்? காம்பவுண்டுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு வாக்கிங்க்கு எதுக்கு துணை வேணும்? தேவையே இல்லை. வெளியிலேயே நான் நடந்து போகிற ஆள் தான். அப்படி இருக்கும்போது எதுக்குமே அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காதீங்க. உங்கள் சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்யலாம்? புஸ்தகம் படித்தா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பண்ணுங்க. வேதாகமத்தை வாசித்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி நான் பார்த்துருக்கேன். நான் நாகர்கோயிலில் போய் என்னுடைய ப்ரொஃபஸர், அவங்க ரெவரண்ட் டாக்டர் சிரோமணின்னு சொல்லி, அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அவருடைய அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு அப்போவே 90 வயசு இருக்கணும். என் கூட சோஃபாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, எப்படிம்மா இருக்கீங்க, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டேன்னா, ரொம்ப நல்லா இருக்கேம்மா, சந்தோஷமா இருக்கேம்மா, ஒரே ஒரு கஷ்டம்தான், எனக்கு இப்போ பைபிளே படிக்க முடியல, பைபிள் படித்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த வயசுலேயும் அந்த பைபிளை படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. நான் சொன்னேன், பரவாயில்ல, இத்தனை வருஷம் நீங்கள் படிச்சீங்க இல்லையா, அதை யோசிங்க. இதுக்கு மேலே கண்ணை சரி பண்ணுறது கஷ்டம். ஒன்று யாரையாவது விட்டு வாசிக்க சொல்லி அதை கேட்டுக்கிட்டு இருங்க, அல்லது இதுவரைக்கும் வாசித்ததையெல்லாம் நீங்கள் திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப ஆக்டிவான ஆள். இது போல் நமக்கும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிங்க. அதை செஞ்சு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு இடையில ஜாலியாக இருக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. பிரச்சனைகள் முடிஞ்சு தான் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணமா இருந்தால் யாரும் எந்த காலத்துலேயும் சந்தோஷமாக இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் நடுவில் தான் நம்ம வாழ போகிறோம். எல்லாத்துக்கும் நடுவில் தான் நாம் சந்தோஷமாக இருந்தும் ஆகணும். ஆகையினால உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அதாவது நியாயமான வழியில், அடுத்தவனை தொந்தரவு பண்ணுறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. அதையெல்லாம் நான் இங்கே சொல்லலை, சரியா? நமக்கு நியாயமான வழியில் நமக்கு சந்தோஷங்களை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் தெரியுமா இருந்தால் அதை நம்ம செஞ்சுக்குவோம். அதன் வழியாக இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்ம பார்க்குற இன்னும் 4 பேருக்கும் உற்சாகம் வரும். பாரு, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்க பாருங்கள். ஜெஸி